வெல்கம் டு ஐஷர் அகாடமி. திஸ் இஸ் சந்தியா. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, பேங்கிங்ல கேட்டிருக்க பார்ட்னர்ஷிப் சம் தான் பார்க்க போறோம். ஓகேவா? இந்த சம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏபிசி 3 பேரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ, பி அண்ட் சி 3 பேரோட பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இவங்க 7, இவங்க 8, இவங்க 9ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சி லெஃப்ட் த பிசினஸ் ஆஃப்டர் 6 months. சிங்கிறவரு ஆஃப்டர் 6 months அப்புறம் என்ன பண்றாரு, லெஃப்ட் ஆகுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப லெஃப்ட் ஆகுறாருன்னா அப்ப இங்க எவ்வளவு மாசம் இருந்திருப்பாங்க, 6 மாசம் இருந்திருப்பாங்களா? சோ டிவைடட் பைன்னு போடுவோம். ஏன் அப்படின்னா இங்க ரேஷியோல கொடுத்துருக்காங்க. சோ அதனால இது என்ன பண்ணிக்கலாம், 6 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அடுத்தது பி லெஃப்ட் த பிசினஸ் ஆஃப்டர் 9 months. பிங்கிறவரு 9 months அப்புறம் என்ன பண்றாங்களா, வெளியில போறதா சொல்லியிருக்காரு, லெஃப்ட் ஆகுறாருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைண்ட் த ரேஷியோ. அப்ப இவர் எவ்வளவு மந்த் இருந்திருப்பாரு, 12 months இருந்திருப்பாங்களா? ஓகே, உங்களுக்கு எல்லாமே ரேஷியோல கொடுத்துருக்காங்க. சோ இதை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் தர் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோ என்னங்கிறது தான் கொஸ்டினா கேட்கறாங்க இல்லையா? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவா கேட்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவோம், ரேஷியோ கண்டுபிடிக்கணுமா? இங்க டினாமினேட்டர் எல்லாமே என்னவா இருக்கு, வேற வேற இருக்கு. சோ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம்னா இதுவுமே என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணலாமா? 3 times, இது 2 timesன்னு இருக்கும். அப்ப இது எல்லாத்துக்கும் காமனா எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 36 இருக்குமா? ஓகே, எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 36. ஹையஸ்ட் பவரோட வேல்யூ 12ன்னு பார்த்தோம்னா அதோட மல்டிபிளா தான் இருக்கும். அப்ப 36 எல்சிஎம் எடுத்தோம்னா 36னா டினாமினேட்டர்ல 36 வரணும் இல்லையா? அப்ப நியூமரேட்டர்ல எல்லா நம்பரையும் இங்க 12 அப்படின்னா 12 36 மாறணும்னா என்ன மல்டிபிள் பண்ணலாம், 3ஆல மல்டிபிள் பண்ணலாமா? அப்ப 3ஆல கீழே என்ன நம்பரால மல்டிபிள் பண்ணுவோம் அதே தான் மேலையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 3ன்னு பண்ணிடுவோம். ஓகே, ரேஷியோ. அடுத்தது இங்க 9ன்னு இருக்கு. 9ங்கிற நம்பரோட என்ன மல்டிபிள் பண்ணா 36 மாறும், 4 மல்டிபிள் பண்ணலாமா? அப்போ 9 நாங்க 36 அப்படின்னா கீழே என்ன நம்பர் மல்டிபிள் பண்றோமோ அதே தான் என்ன பண்ணுவோம், மேலையும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்ப 9 32ன்னு வருமா? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஓகே. அடுத்த நம்பர் என்னன்னா 2ன்னு இருக்கு. 2ங்கிற நம்பர் 36 மாறணும் அப்படின்னா என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணலாம், 18 பண்ணலாமா? கீழே என்ன நம்பர் மல்டிபிள் பண்றோமோ அதே தான் என்ன பண்ணுவோம், மேலையும் மல்டிபிள் பண்ணுவோம். கீழே 18ஆல மல்டிபிள் பண்ணோம்னா 36ன்னு மாறும். அண்ட் மேல வந்து என்ன இருக்கு, 3 இருக்கு. அப்ப 3 × 18 அப்படின்னா என்ன ரேஷியோ கிடைக்கும், 54ன்னு கிடைக்குமா? 54ங்கிற ரேஷியோ இருக்குமா? ஓகே, அப்ப இதோட ரேஷியோ இதெல்லாம் மல்டிபிள் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 3 21. அப்ப 21 32 54ங்கிறது தான் இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ. என்ன இருக்கு, ஆப்ஷன் ஏ இருக்கா? இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகே ஓகே. இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் அண்ட் ஒய் 2 person என்ன பண்றாங்க, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸ்ன்ற பர்சன் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்ன அப்படின்னா 10,000. ஒய்ன்ற பர்சன் 15,000 அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் 6 months அப்புறம் ஒய்ன்றவரு என்ன பண்றாங்க, ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டிருக்காங்க. அப்ப இவர் எவ்வளவு மாசம் தான் இருந்திருக்காரா, 6 months தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட். அவர் ஸ்டார்ட் பண்ணதே 6 மாசத்துக்கு அப்புறம் தான் ஒய்ன்றவர் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஒய் வித்ரா ஹிஸ் இன்வெஸ்ட்மெண்ட் இஃப் த டோட்டல் ப்ராஃபிட் அட் த எண்ட் ஆஃப் த இயர். 2 பேருக்கும் சேர்ந்து இவர் 6 மாசம்னா அப்ப இவரு எவ்வளவு மாசம், 12 months இருந்திருக்குமா? இவங்க 2 பேருக்கும் சேர்ந்து கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 7700 இருக்குது. இது ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப் அப்படின்னாலே இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. ரெண்டுமே எப்படி இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவோட அளவு என்ன இருக்குமோ, ரேஷியோ என்ன இருக்கோ அதே ரேஷியோ தான் என்னவா இருக்கும், ப்ராஃபிட்டோட ரேஷியோவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த ப்ராஃபிட் ரேஷியோ என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரேஷியோவை கண்டுபிடிக்கிறோம். அப்ப என்ன பண்ணிக்கலாம், காமனா இருக்க வேல்யூ இது ரெண்டுமே டிவைட்ல இருக்குங்கிறது தானே மீனிங். ஸோ அதை என்ன பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். அப்ப வேற என்ன, இது 3 times 5ஆல கட் பண்ணோம்னா இது 2 times. வேற என்ன கட் பண்ண முடியும், இந்த 6 1 timeன்னு இருக்கும், இது 2 times. வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா, முடியாது. ஸோ இப்ப டைரக்டா இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 4:3ங்கிற ரேஷியோல இருக்குமா? அப்ப 4:3ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னா ப்ராஃபிட்டும் அதே ரேஷியோல தானே இருக்கும் இல்லையா? அப்ப 4 3 7. அப்ப 7 part தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 7700 அப்படின்னா 1 part என்னவா இருக்கும், 1100 அப்படின்னு இருக்குமா? 1 part 1100 அப்படின்னா அங்க என்ன கேக்குறாங்க, find the profit share of x. xங்கிறவரோட ப்ராஃபிட் ஷேர் என்ன, ப்ராஃபிட் ஷேர் என்ன இருக்கும், 4400 இருக்குமா? ஏன்னா இவரோடது 4 அப்படின்னா 4 எடுத்துட்டு வந்து 1 பார்ட்டோட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன்
ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல என்ன சொல்றாங்க, ஏ அண்ட் பி ரெண்டு பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏ அண்ட் பி, ஏவோட பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 4200, பின்றவரை 4900 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் 6 மந்த் அப்புறம் ஆஃப்டர் 6 மந்த்க்கு அப்புறம் பின்றவர் என்ன பண்றாரா, லெஃப்ட் ஆகுறாரு. அப்ப அவர் பிசினஸ்ல எவ்வளவு மந்த் இருந்திருப்பாரு, 8 மந்த் இருந்திருப்பாங்க. இஃப் த ஆனுவல் ப்ராஃபிட் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இவரோட டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம்னா 12 மந்த்தும் இவரு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஓகேவா, ஆஃப்டர் 6 மந்த் அதாவது 1 இயர்க்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கிற ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 3200 அப்படின்ற அமௌண்ட் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து கிடைக்கிற ப்ராஃபிட். யார கொஸ்டினா கேக்குறாங்க, ஏவோட ப்ராஃபிட் மட்டும் என்னங்கிறது தான் கொஸ்டின் கேக்குறாங்க. என்ன பண்ணிருக்கோம், நம்மளுக்கு பார்ட்னர்ஷிப்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் ப்ராஃபிட் ரேஷியோவும் எப்படி இருக்கும், எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். இதோட ரேஷியோ என்ன அளவுல இருக்கோ அதே ரேஷியோல தான் என்னவா இருக்கும் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் இருக்கும். அப்படிங்கும் போது நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமா. இது எல்லாமே ரெண்டுமே டிவைட்ல இருக்குன்னு தான் அர்த்தம். சோ இதை கேன்சல் பண்ணிக்கலாமா, 4ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இதுல 2 டைம்ஸ் இது 3 டைம்ஸ்னு கிடைக்கும். ஓகேவா, 7 7 49, 6 7 42. வேற எதுவும் கட் பண்ண முடியுமா, இந்த 2 1 2s are 2, இது 3 2s are வருமா. அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணா 9, இங்க 7 இருக்கும். அப்ப 9:7ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. அப்ப இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோ எடுத்துட்டு வந்து ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஈக்குவல் பண்ணலாமா, ஏன்னா 9 10 16 இருக்கும். அப்ப 16 பார்ட் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க 3200 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு இருக்கும், 200 இருக்குமா. அப்ப 1 பார்ட் 200னா யார கொஸ்டினா கேக்குறாங்க, ஏன்ற பர்சனோட ப்ராஃபிட். ஏன்ற பர்சனோட ப்ராஃபிட்கான ஷேர் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் ரெண்டுமே ஒண்ணு தானே. அப்ப 9ஓட இதை மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும், 9 × 2 18, 1800 ரூபாய்ங்கிறது தான் யாருக்கு கிடைக்கிற ஷேர், ஏவுக்கு கிடைக்கிற ஷேர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்னன்னா ஏ அண்ட் பி ரெண்டு பேரோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்றவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 4000, பிங்கிறவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 6000 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஏன்றவரோட டைம் டியூரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்க, என்டையர் இயர் அப்படின்னா இவங்க 1 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பின்றவர் எத்தனை மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னா 8 மந்த்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. ஓகே, அப்ப ரெண்டு பேரோட இன்வெஸ்ட்மெண்ட் டைம் என்னங்கிறதும் தெரிஞ்சிருச்சு. ஓகேவா, இதை வச்சு என்ன பண்ணிருக்காங்க, டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்திருக்காங்க. டோட்டல் ப்ராஃபிட் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து எவ்வளவு கிடைக்குதா, 4400 கிடைக்குது. யாரோட ஷேரை கேக்குறாங்க, ப்ராஃபிட் ஏவோட ஷேரை கேக்குறாங்க. அப்ப ஏன்றவருக்கு கிடைக்கிற ஷேர் என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிக்கலாமா. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ப்ராஃபிட் ரேஷியோ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, 1 6 are 6, 2 6 are இருக்கும். இங்க 1 4s are 4, 2. ஓகேவா, வேற எதுவும் கேன்சல் பண்ண முடியுமா, 1 1. ஓகேவா, அப்ப இவங்க ரெண்டு பேருக்குமான ரேஷியோ என்ன இருக்கும், ஏவுக்கும் பிக்கும் 1:1ங்கிற ரேஷியோல இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் ப்ராஃபிட்டா எடுத்துக்கலாமா. அப்ப இது ரெண்டும் சேர்ந்தது தானே ப்ராஃபிட். இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவும் ப்ராஃபிட் ரேஷியோவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்லையா. அப்ப இதுக்கும் ரேஷியோ 2 அப்படின்னா 2 பார்ட் தான் என்னன்னு கொடுத்துருக்காங்க 4400 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு இருக்கும், பியோட வேல்யூ 1 பார்ட் 2200 இருக்கும். அப்ப 2200ங்கிறது 1 பார்ட் வேல்யூ. யாரை கேக்குறாங்க, ஏவோட ப்ராஃபிட்கான ரேஷியோ என்ன இருக்கு, 1. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன இருக்கும், 2200ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஏபியோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோக்கான ரேஷியோ கொடுத்திருக்காங்க. ஏ அண்ட் பி, ஏ எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு ரேஷியோனா 5, பின்றவர் 3ங்கிற ரேஷியோல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆஃப்டர் 4 months சி ஜாயின் a business with an investment equal to the half of the B initial. அதாவது பி எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காரோ அதுல பாதி தான் யாரு போட்டிருக்காங்களா, சின்றவர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காராம். அப்ப 3/2ன்னு எடுத்துக்கலாமா. ஓகே, இந்த சின்ற பர்சன் எவ்வளவு டைம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி ஜாயின் த பிசினஸ் வித் அன் இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்குவல் டு த ஹால்ஃப் ஆஃப் த பி இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அட் த எண்ட் ஆஃப் த இயர் டோட்டல் ப்ராஃபிட். இங்க வந்து யாருக்கு மட்டும் டைம் கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்டர் 4 monthங்கிறது சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்ப இன்ட்டு 4. ஓகேவா, ஆஃப்டர் 4 monthக்கு அப்புறம் தான் யாரு சீன்றவர் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னா 4 monthக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னா அங்க டைம் எவ்வளவா இருக்கும், 4ன்னு இருக்காது. 12ல 4 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கும், ரிமைனிங் 8 monthக்கு இவர் என்ன பண்ணிருப்பாரு, இன்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா, அடுத்தது ஈக்குவல் ஹாஃப் ஆஃப் த. இப்ப இவங்க ரெண்டு பேருக்குமே டைம் கொடுக்கல அப்படின்னா இவங்க எவ்வளவு மாசத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க,
12 மந்த்துக்கு எல்லாருமே 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க? அட் த எண்ட் ஆஃப் த இயர் டோட்டல் ப்ராஃபிட் இவங்க 3 பேருக்குமே சேர்ந்து கிடைக்கிற ப்ராஃபிட்னா 17,109ங்கிறதா ப்ராஃபிட். ஓகேவா? இப்ப இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் சியோட ஷேர் என்னங்கிறத கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? அப்ப கேன்சல் பண்ணலாமா? இந்த 2க்கும் இந்த 4க்கும் கட் பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ்னு வருமா? 8க்கும் கட் பண்ணோம் அப்படின்னா வேற எதுவும் காமனா பண்ண முடியுங்கிறத பார்க்கலாம். 1 4s are 4, 3 4s are அகைன் இங்கே 3 4s are. வேற 3 கட் பண்ணலாம். இந்த 3க்கு இந்த 3 இந்த 3 மூணுமே காமனா இருக்கு. வேற எந்த நம்பராவது ஈக்குவலா இருக்கா? கிடையாது. அப்ப இதோட ரேஷியோ என்ன இருக்கு? 5 3 1. இந்த ரேஷியோல தான் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப இது ரெண்டுமே எப்படி இருக்கும்? ப்ராஃபிட் ரேஷியோவும் ஈக்குவலா தான் இருக்கும். அப்ப இந்த ரேஷியோவை கொண்டு வந்து இந்த ப்ராஃபிட்க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாமா? 5 8 9. அப்ப 9 பார்ட் தான் என்னன்னு சொல்லிருக்காங்க? 1 9 அப்படின்னா 17,109 அப்படின்னா 1 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? அப்ப இது கட் பண்ணோம் அப்படின்னா 1 part value is equal to 1 time 9 0 and 1. அப்போ 1 part value நம்மளுக்கு என்னன்னு கிடைச்சிருக்குது? 1901 கிடைச்சிருக்கு. ஆனா சியோட ஷேரை மட்டும் தான் கேக்குறாங்க. அப்ப சிக்கான ரேஷியோ என்ன இருக்கு? 1 இருக்கா? அப்ப சிக்கான ரேஷியோவும் 1 பார்ட் தானா? இதுதான் இதுக்கான ஆன்சருமே. அப்ப ஆன்சர் என்ன இருக்கு? ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ல என்னன்னா ஆர் அண்ட் எஸ் ரெண்டு பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆர் அண்ட் எஸ். ஆர்ன்றவர் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 3,500 அப்படின்ற அமௌண்ட்டும் இவர் வந்து 5,000ங்கிற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே எண்ட் ஆஃப் த இயர் அப்படின்னா ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணது என்னமோ டைம் என்னதான் இருக்கும்? 12. அப்ப இந்த 12க்கு இந்த 12 டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்? அது கட்டாயிட எழுதணுங்கிற அவசியமும் இல்ல. சோ ஓகேவா? அப்ப இந்த ரேஷியோ தான் கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க கொஸ்டின்ல? will be the ratio of profit share of the S or S க்கும் R க்குமான profit share கேக்குறாங்க. இங்க RS ன்னு இருக்குது. சோ SR க்கான ரேஷியோ கேக்குறாங்க. profit ratio. அப்ப இத கண்டுபிடிக்கலாமா? இந்த 0 2 0க்கு இந்த 2 0 கட் ஆயிடும். 5 ஆல கட் பண்ணோம்னா 0. இங்க 7 டைம்ஸ்னு இருக்கும். அப்ப 7:10 இருக்கு. ஆனா நம்மளுக்கு ரேஷியோ SR தான் கேக்குறாங்க. அப்ப 10:7ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் 10:7ங்கிறது பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இந்த சம்ல PQR அப்படின்ற 3 பேர் என்ன பண்றாங்க? பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அப்படின்னா இவர் 9,000, Qன்றவர் 12,600, Rன்றவர் 7,200ங்கிற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல காமனா இருக்கறனால 0 கட் பண்ணிரும். சோ எல்லா நம்பரையும் சேமா ஒரே நம்பரால கட் பண்ணோம்னா என்ன நம்பர் பண்ணலாம்? இதுல 2 ஆல தான் ஃபர்ஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா வேற வேற நம்பருங்கும்போது 0 கட் ஆயிடுச்சுங்கிறது சேம் நம்பரால பண்ண முடியாது. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? 2 ஆல பண்ணோம் அப்படின்னா 4 டைம்ஸ் இங்க 5 டைம்ஸ்னு வரும். இங்க 6 3ன்னு வரும் இல்லையா? இங்க 3 டைம்ஸ் and 6 டைம்ஸ். வேற திரும்பவும் அகைன் கட் பண்ணோம்னா 3 ஆல பண்ணலாமா? 1 3s are and 5 3s are. அடுத்தது 2 3s are 1 3s are 1 2 அப்படின்னு இருக்கும் இல்லையா? வேற எதுவும் சேம் நம்பரால பண்ண முடியுமா? 3 ஆல பண்ணலாமா? ஓகே, 4 3 12, 7 3 21, 5 3 15, 5 7 4ன்ற ரேஷியோல இருக்கு. ஓகேவா? ஆஃப்டர் என்ன கேக்குறாங்க? இது எல்லாத்தையும் எதுக்கு ஈக்குவல் பண்ணலாம் அப்படின்னா 6,720க்கு ஈக்குவல் பண்றோம். இப்ப இந்த பார்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு கிடைக்கும்? 16 இருக்குமா? அப்ப 16 பார்ட் தான் 6,720 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவுன்னு கிடைக்கும்? 1 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ்னு இருக்கும் and 2 0ன்னு இருக்கும். அப்ப 420ங்கிறது 1 பார்ட் வேல்யூ அப்படின்னா P-யோட பார்ட் என்ன? P-க்கு கிடைக்கிறது 5 பார்ட். அப்ப 5 into 420 அப்படின்னா என்ன இருக்கும்? எவ்வளவு ஆன்சரா இருக்கும்? 200. அதாவது 2100ங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். இந்த சமயம் என்ன சொல்லிருக்காங்க? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது ABC 3% இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்றவர் இன்வெஸ்ட் பண்ணது 10,000 அப்படின்ற அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. Bன்றவர் 20,000 அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. Cங்கிறவங்க 24,000 அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஏன்றவர் எவ்வளவு மந்த்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கிறத சொல்லவே இல்லை. சோ இவங்க என்ன பண்ணிக்கலாம்? 1 இயருக்கு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. சோ இங்க என்ன பண்ணிக்கலாம்? 12ன்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது Bன்றவர் என்ன பண்ணிருக்காங்க? ஆஃப்டர் 4 மந்த்துக்கு அப்புறம் தான் ஜாயின் பண்றதா சொல்லியிருக்காங்க. அப்ப ஆஃப்டர் 4 மந்த்னா 1 இயர்ல 4 மந்த் கழிச்சுதான் இவர் ஜாயின் பண்றாருன்னா எவ்வளவு மந்த் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும்? 8 மந்த் இருந்திருக்குமா? ஓகே, அடுத்தது Cன்ற பர்சன்
ஆஃப்டர் 4 months மோர் தென், அப்ப இவரை விட இன்னும் 4 மாசம் கழிச்சுதான் இவர் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னா 4 8 மாசம் கழிச்சுதான் இவர் ஜாயின் பண்ணிருக்காரு அப்படின்னா இங்க எத்தனை மாசம் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும்? 12ல 8 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும்? 4ன்னு இருக்குமா? அப்ப 4 months தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். ஓகே, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ப்ராஃபிட் ஷேர். இவங்க 3 பேருக்கும் கிடைக்கிற ப்ராஃபிட் ஷேர், இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. இது நம்மளுக்கு தெரிஞ்சதா இல்லையா? அப்ப இன்வெஸ்ட்மெண்டோட ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா அதுதான் என்னவா இருக்கும்? ப்ராஃபிட் ரேஷியோவும் இருக்கும். அப்ப 0 0 கட் பண்றோம். இது எல்லாமே காமனா இருக்கு, எல்லாமே ரேஷியோல இருக்குங்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம்? கட் பண்ணிக்கலாம். 1 4s are 4, இது 2 4s are, இது 3 4s are. வேற என்ன நம்பரை ஈக்குவலா கட் பண்ணலாம் அப்படின்னா 2ஆல கட் பண்ணலாமா? 1 2ன்னு இருக்கும், இங்க 10ன்னு இருக்கும், இங்க 5 டைம்ஸ்ன்னு இருக்குமா? அப்ப இதுக்கு மேல வேற ஏதாவது கட் பண்ண முடியுமாங்கிறத பார்க்கலாம். இல்ல, எல்லாமே காமனா ஒரே நம்பர்ல டிவைட் ஆகல. சோ டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் பண்ணிக்கலாம். 15:20:12. ஓகே, அப்ப இது ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? ஆப்ஷன் 15:20:12. ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பியும் கியூ, அதாவது பி அண்ட் ஆர் 2 பேர் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4,800 மோர் தென் தட் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ஆர். ஆர் இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்டை விட ஆர்ன்றவர் என்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருக்காருன்னு தெரியாது. சோ எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். இதை விட இவரு எவ்வளவு அதிகமா இன்வெஸ்ட் பண்றாரா? 4,800 அமௌண்ட்டை அதிகமா இன்வெஸ்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஆஃப்டர் 4 months ஜாயின்டு, அப்ப ஆஃப்டர் 4 monthsக்கு அப்புறம் தான் யார் ஜாயின் பண்ணிருக்காங்களா? ஆர்ன்றவர் ஜாயின் பண்ணிருக்காரு. அப்ப எவ்வளவு மந்த் இவரோட டைம் இருந்திருக்கும்? 4 மாசத்துக்கு அப்புறம் தான். அப்ப 1 இயர்னு எடுத்தோம்னா 4 மைனஸ் பண்ணோம்னா எவ்வளவு மந்த் இருக்கும்? 8 months தான் இவரோட இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும். இவருக்கு 12 months. ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஆஃப்டர் 1 year பி ஆர் ரிசீவ்டு. பின்றவரை ரிசீவ் பண்ண ப்ராஃபிட் என்ன அப்படின்னா 2,184ன்ற அமௌண்ட்டும் இவரு 784ங்கிற அமௌண்ட்டையும் என்ன பண்ணிருக்காங்க? ப்ராஃபிட்டா ஷேர் கிடைச்சிருக்கு. வாட் இஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பி அப்படின்றவரை இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னங்கிறதா கொஸ்டினா கேக்குறாங்க. ஓகேவா? பி இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? அப்ப இதை டைரக்டா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுல ரெண்டையும் ஈக்குவலா இருக்கிறதுனால இதை என்ன பண்ணிக்கலாம்? 2ஆல கட் பண்ண 4ஆல கட் பண்ணோம்னா 2 times, இது 3 timesன்னு கிடைக்கும். அப்ப இதோட ரேஷியோ இதை எப்படி கேன்சல் பண்ணலாம்னா இதையும் ரேஷியோவை கண்டுபிடிச்சுக்கலாம். ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் ரேஷியோ. அப்ப இவங்களோட ரேஷியோ என்ன வருதுங்கிறத பார்க்கலாம். இதை டைரக்டா கட் பண்ணோம்னா 273ன்னு வரும். அண்ட் இவங்க 98ங்கிற ரேஷியோ இருக்கும். இதுக்கு மேல கட் பண்ண முடியாது. சோ இதை டைரக்டாவே இதே வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப இந்த ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு இதுன்னு எடுத்துக்கலாமா? அப்ப இதை டைரக்டாவே கேன்சல் பண்ணலாமா? இதையும் டிவைட் பண்ணலாமா? எப்படி எடுத்துக்கலாம்? 273 டிவைடட் பை பியோடது 3ன்னு இருக்கும். ரேஷியோ 9 8 டிவைடட் பை 2ன்னு இருக்கு. அப்ப இதையும் கட் பண்ணலாமா? 4 times அண்ட் 9 timesன்னு இருக்குமா? இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 9 1ன்னு இருக்கும். ஓகேவா? அப்ப 91 ஈஸ்ட் ரெண்டுமே கேன்சல் பண்ண முடியும். 7ஆல கட் பண்ணலாமா? இதை 7ஆல கட் பண்ணோம் அப்படின்னா இதோட ரேஷியோ 1 7 3ன்னு வரும் இல்லையா? அப்ப இது 7 7ன்னு வரும். அப்ப இதோட ரேஷியோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 13:7ங்கிற ரேஷியோ கிடைக்குது. ஓகேவா? இது என்னது? நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ. அவங்க என்ன கேக்குறாங்க? வாட் இஸ் த பியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேக்குறாங்க. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா இது நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இங்க 4,000 இவரை விட 4,800 அதிகமா இருக்கு. அப்ப இவங்க 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ் தானே இந்த அமௌண்ட். அப்ப இந்த ப்ராஃபிட் ரேஷியோக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவை வச்சு இதுக்கு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? அப்ப இவங்க 2 பேத்துக்குமான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 6. அப்ப 6 பார்ட் தான் என்னன்னு கொடுத்திருக்காங்க? 4,800 அப்படின்னா 1 பார்ட் எவ்வளவு இருக்கும்? 800ன்னு இருக்குமா? 1 part 800ங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா நம்மள என்ன கேக்குறாங்க? பியோடது என்னங்கிறத கேக்குறாங்க. பியோட ரேஷியோ என்ன? 13. அப்ப 1 part வேல்யூவோட 800 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 10,400ங்கிறது தான் கிடைக்கும் இல்லையா? அப்ப 10,400 ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா பி அண்ட் கியூ 2 பேரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. பி அண்ட் கியூ 2 பேரும் இன்வெஸ்ட் பண்றாங்க. பின்றவர் 4,000 அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கியூங்கிறவரு 7,500 அப்படின்ற அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. பி இன்வெஸ்ட் பண்ண டைம் என்ன அப்படின்னா n
n+1 சொல்லியிருக்காங்க. Q அப்படிங்கிறவர் 12 மந்த்துக்கு என்ன பண்ணிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, தென் ப்ராஃபிட் ஷேர் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா P எப்படி இருக்கும்னா 40% ஆஃப் Q, Qவோட எவ்வளவு இருக்காங்களோ அதுல 40% தான் P இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப Pன்ற Qங்கிறவர் 100ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல 40% தான் யார் இருப்பாங்கன்னா P இருப்பாங்க. அப்ப இவங்கள 40 அப்படின்னு எடுத்துக்கலாமா? இதுல 40%னா இதை ரேஷியோவை கட் பண்ணிக்கலாமா? இந்த 0க்கு இந்த 0 கட் பண்ணலாம். இது 5 டைம்ஸ், இது 2 டைம்ஸ்னு இருக்குமா? அப்ப ரேஷியோ ஈக்குவல் இது ப்ராஃபிட் ரேஷியோ, இது இன்வெஸ்ட்மெண்ட். அப்ப இதை என்ன கேக்குறாங்க, நம்மள பியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. அதுவும் இன்வெஸ்ட் பண்ண டைம் என்னங்கிறதா கேக்குறாங்க. அப்ப இந்த n+1ங்கிறது தான் क्वेश्चन கேக்குறாங்க. அப்ப இதை ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? இங்க என்ன பண்ணிக்கலாம், 0 கட் பண்ணிக்கலாமா? அப்ப 4000 into n+1 divided by 7500 into 12 equal to என்ன இருக்கு, 2/5ங்கிற ரேஷியோல இருக்கா? இந்த 2 0க்கு இந்த 2 0க்கு இந்த 2 0 கட் பண்ணிடலாம். இத 5ஆல கட் பண்ணலாம்னா 8 டைம்ஸ்னு வரும். இது 2ஆல கட் பண்ண 5ஆல கட் பண்ணோம்னா 1 டைம், இது 5 டைம்ஸ்னு வரும். வேற ஏதாவது சேம் நம்பரால கட் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த 5க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணோம்னா 3 டைம்ஸ்னு வருமா? ஓகே, வேற என்ன நம்பர் கட் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். 1 டைம், இது 4 டைம்ஸ்னு வரும். வேற நம்பர் கட் பண்ண முடியுமா? முடியாது. ஓகே, அப்ப டைரக்டா இத என்ன பண்ணிக்கலாம், 4 into n+1 is equal to இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளவு இருக்கும், 36ன்னு இருக்கும். n+1 தான் கேக்குறாங்க. அப்ப இந்த 4 இந்தாண்ட வந்துச்சுன்னா n+1 என்ன கிடைக்கும், 1 ஈக்குவல் டு இந்த 4ஐயும் இதையும் கட் பண்ணோம் அப்படின்னா 9 டைம்ஸ்னு வரும். அப்ப n+1ங்கிறது என்ன இருக்கும், 9ங்கிறது தான். 9 மந்த் தான் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.